Hello friends, welcome to my channel Me and Mamiar. ஆண்டி என்னம்மா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டி? இன்னைக்கு நான் மணி 3ஆவது 3 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறேன். கேவா ஆமாம், நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகிறேன், வெளியே போகிறேன். அதனால் ஏதாவது ஒரு நைட் டின்னர் கொஞ்சம் செய்து வச்சுட்டு ஹாட் பேக்கில் வச்சிடுறேன். பார்த்துக்கோங்க. என்ன ஆண்டி பண்றீங்க? டின்னர் சேமியாவில் ஒரு புலாவ். சேமியா புலாவ். ம் என்ன பண்றீங்க? ம் பாரு, ஃபஸ்ட்டு சேமியாவை வறுத்துக்கலாம். இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸா? கேரட் இருக்குது. இதெல்லாம் தேவையான பொருட்கள் ஆண்டி. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், மசாலா, தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு தக்காளி ஆண்டி. ஒரே ஒரு தக்காளி. லெமன் தான் இல்லை, லெமன் இருந்தால் நல்லாயிருக்கும். லெமன் இல்லை ஆண்டி. பிரியாணி ஐட்டம் மாதிரி இருக்குது எல்லாம். லைட்டாக பிரியாணி மாதிரி தான் இருக்கும். பசங்க ஆனா அதை நம்ம சேமியால பண்றோம். ஸோ சேமியா பிரியாணி நைட்டு இப்போ இது வறுத்தாச்சு, தட்டில் எடுத்துக்கலாம். போட்டுக்கிறோமா, காஞ்சிடுச்சு. பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம், 2 வெங்காயம்மா. கோல்டன் ப்ரௌன் வந்து வதங்கணும். ஆமாம்மா, பிரியாணிக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்க. புதினா தக்காளி போட்டு இந்த கேப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே இந்த சேமியாவை போட்டுக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு எவ்வளோ நன்றி தண்ணி? சும்மா ஒரு தோராயமாக வைக்க வேண்டியது தான். நம்ம பண்ணுறேன், இதில் ஒரு 2 கிளாஸ் வச்சா போதும். நம்ம தண்ணியை வடிச்சிட தான் போகிறோம். இது ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். காய், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது, சேமியா போட்டு ஸோ நம்ம சேமியாவை வந்துட்டு அரிசி வடிக்கிற மாதிரி வடிச்சு இதில் போட போகிறோம். அதே பண்ணால் நல்லா பொலன்னு இருக்கும். நம்ம அது அப்படியே நம்ம போட்டோம்னா பண்ணுற மெத்தடில் பண்ணாமல் நம்ம வடித்து போட்டால் இது ராத்திரி 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அப்படியே இருக்கும். மிட் நைட் சாப்பிட்டா கூட பொலன்னு இருக்கும். சேமியா போட்டுறேன். சேமியா வெந்தனையும் அப்படியே இதில் ஹீட்லேயே இருக்கட்டும். காய், காரம் எல்லாம் ஒன்றா நல்லா செட்டில் ஆகும். பிரியாணி ஸ்மெல் வருது. சேமியால பிரியாணி
இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக, ரொம்ப வேணாம், நைட்டில் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஃபினிஷ். கலர்ஃபுல்லாக சூப்பராக நான் வாசனையாக எனக்கு இப்போ தான் சாப்பிட்டேன் லஞ்சு. மறுபடியும் எனக்கு பசிக்குது. இது இப்போ கிடையாது, நைட்டுக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு இப்பயே பசிக்குது. இப்போ காலி பண்ணிட்டீங்கன்னா நைட்டு பட்னியாக தான் இருக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஹாட்டில் போட்டு வை, சாப்பிட்டு. பை. Thank you for watching, friends.